Hello dear children. Good morning to all. எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? I believe that you all are happy, healthy and completely safe. Yes, today it's a social class and we are approaching the last and final segment, the revision part of unit 3 and almost the last tail endக்கு வந்துட்டோம் அப்படிதானே? சரி. ஸோ இதில் ப்ரீவியஸ் கிளாஸ் ஆன்சர் கீ ஒன்று செக் பண்ணிடலாம். இவாலுவேஷன் பார்ட்டும் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தது. ஸோ வில் ஜஸ்ட் செக் இட் அவுட். பேஜ் 105ல் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செக்மெண்ட் இருந்தது. எல்லாரும் முடிச்சிங்களா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டேக்ஸ் ஆக்ஷன் டியூரிங் நேச்சுரல் டிசாஸ்டர். எஸ், நம்ம இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு மாவட்ட ஆட்சியருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களோட டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பற்றின மெயின் இதுதான் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. இது நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்தால் இதுலேருந்து ஏதாவது கொஷின்ஸ் கேட்டால் எழுதணும். ஸோ இம்பார்ட்டன்ட் இப்போவே டீச்சர் சொல்லிடுறேன். அதில் இம்பார்ட்டன்ட்னு போட்டு வைங்க. பேஜ் நம்பர் 105ல் அந்த ஒரு போர்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் இப்போவே போட்டு வச்சுக்கோங்க. சரியா? சரி. District collector takes action during natural disaster. Natural disasterனா என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? நேச்சுரல் டிசாஸ்டர்னா என்னன்னு? நம்ம நடக்கக்கூடிய எல்லாமே இல்லையா, ஃப்ளட்ஸோ எர்த்குவேக்ஸோ, இந்த இயற்கை சீற்றம் அது இயற்கையாகவே நிகழக்கூடிய சில டேமேஜஸ், அதுதான் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். சைக்ளோனாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், ஃப்ளட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், எர்த்குவேக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அந்த ஒரு டைமிங்கில் ப்ராம்ப்ட் டிசிஷன்ஸ் ஆர் ப்ராம்ப்ட் ஆக்ஷன்ஸ், உடனடி நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோடது? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோடது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். ஸோ ட்ரூன்னு போட்டுடுங்க. ஓகே. தென் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டஸ் நாட் சூப்பர்வைஸ் லோக்கல் பாடிஸ். அப்படியா? கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் எல்லா சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இந்த லோக்கல் பாடிஸ் எல்லாம் மேற்பார்வை எடுக்கக்கூடியது யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். டிஸ்ட்ரிக்ட் போர்டாக இருக்கட்டும், மாவட்ட வாரியத்தையோ, வில்லேஜ் பஞ்சாயத்தையோ, மியூனிசிபல் கமிட்டிஸையோ, இதெல்லாம் வந்து சூப்பர்வைஸ் மேற்பார்வை எடுக்கக்கூடியது அதிகாரம் யாருக்கு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியருக்கு தான். ஸோ டஸ் நாட் சூப்பர்வைஸுங்கிறது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட், அதனால ஃபால்ஸ். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சூப்பர்வைசஸ் லோக்கல் பாடிஸ். கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் மேற்பார்வை எடுக்கணும் இந்த லோக்கல் பாடிஸ் எல்லாத்தையும். சரியா? ஸோ அது ஃபால்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டஸ் நாட்னு கொடுத்துருக்கிறதுனால ஃபால்ஸ். ஓகே, சரி. The superintendent of police does not make sure that policy reaches the people. ஆமாம், பாலிசிஸ் அதாவது மக்களிடம் வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய கொள்கைகளுக்கு வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, மேஜர் டியூட்டி அதில் யாருக்கு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தான். சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸில் கிடையாது. சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து ஒன்லி டேக்ஸ் கேர் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஒரு மாவட்டத்தினுடைய அல்ல ஒரு அவங்க வந்து ஹெட் ஆன் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட லா அண்ட் ஆர்டர், சட்டம் மற்றும் ஒழுங்கு சீரமைக்கக்கூடிய வேலை மட்டும்தான் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். அண்ட் டு ரிப்போர்ட் இட் கரெக்ட்லி டு த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அது மட்டும்தான். கொள்கைகளுடைய ஒரு கவர்மெண்டோட கொள்கைகளை வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய வேலை வந்து கண்டிப்பாக சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இல்லை, அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். டவுட் இருந்ததுன்னா பேஜ் நம்பர் 104ல் லாஸ்ட் பாயிண்ட் வாசிங்க. ஃபாதர், அந்த பெரிய செக்மெண்ட்ல ஃபாதர் சொல்லக்கூடிய லாஸ்ட் பாயிண்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேக்ஸ் ஷுர் தட் த பாலிசிஸ் ஷுட் ரீச் த பீப்புள். அந்த கவர்மெண்ட்டுடைய அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை வந்து மக்களிடம் வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய வேலை யாருடையது? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடையது. இட்ஸ் நாட் த டியூட்டி ஆஃப் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் correct only because superintendent of police does not make sure. does not make sure na adile not vandachu, appo adu correctana statement da, true. Okay, sir. District collector works along with different department heads for smooth functioning of the district.
கண்டிப்பா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட வேலையை கொஞ்சம் சுமூகமா எளிதாக்கி கொடுக்கத்தான் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஹெல்த் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், மெடிக்கல் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் துறையாக பிரித்து வகுத்து கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? கரெக்டா ஸ்மூத்தா அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறதுக்காக தான். ஸோ அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடன் சேர்ந்து இந்த துறைகள்ல இருக்கக்கூடிய அனைத்து ஒர்க்கர்ஸும் சரி, வாலண்டியர்ஸும் சரி, இல்ல மெயின் ஹெட்ஸும் சரி, எல்லாரும் சேர்ந்தது செயல்படும் போதுதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆகும் இல்லையா? சரி, ஸோ அது ட்ரூ. ஓகே தானே? ஸோ இந்த டோட்டல் 1 2 3 4 இந்த 4 கொஸ்டின்ஸும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பேசிஸ்ல எடுத்த 4 கொஸ்டின்ஸ். அதோட அப்படியே எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 104 எடுங்க. அதுல காவேரி டேட் கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் தம்னு சொல்லும்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் பத்தி நிறைய இன்னும் சொல்ல முடியுமா, அவங்களோட டியூட்டிஸ் பத்தியும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தியும். அதுக்கு ஃபாதர் ஒரு எக்ஸ்பிளனேஷனா 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த 5 பாயிண்ட்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே. சரியா? அது வாசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டா தெரியும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். டெஸ்ட்டுக்கு வந்தா இது கேட்டா எழுத தெரியணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, சரி. இனி இவாலுவேஷன் அண்ட் ரிவிஷன் செக்மெண்ட்டுக்கு போகலாம். இவாலுவேஷன் பார்ட் கொஞ்சம் நான் கொஞ்சம் லெங்க்தியா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாதான் அது எதனால இந்த ஆன்சர் வந்திருக்குன்னு உங்களுக்கு புரியும். அண்ட் அதுல பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? கரெக்ட் பண்ணீங்களா? அது யாராவது கரெக்ட் பண்ணீங்களா? சரி, பாருங்க. இவாலுவேஷன் பார்ட் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 106. Have you opened textbook page 106? இதோட ஆன்சர்ஸ் வந்து தனி போட்டோஸா டீச்சர் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. டேஷ் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஒரு நாட்டினுடைய அல்ல ஒரு மாவட்டத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஜட்ஜும் கிடையாது, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸும் கிடையாது. ஹூ இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான், மாவட்ட ஆட்சியர் தான் அந்த மாவட்டத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், நிர்வாக பொறுப்பு, நிர்வாகத்தினுடைய தலைமை அதிகாரி. ஓகே, சரி. டேஷ் ஆஃப் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் வந்து ஃபாரஸ்ட். இது போலீஸ்மேன் கண்டிப்பா கிடையாது, டிரைவர்ஸும் கண்டிப்பா கிடையாது. யாரு தான் ரெஸ்பான்சிபிள்? பி ஆப்ஷன் தான். அந்த பி ஆப்ஷன் உங்க புக்ல ஃபாரஸ்ட்னு பிரிண்டிங் மிஸ்டேக்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. பி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னா அது ஃபாரஸ்ட் கிடையாது, பிரிண்டிங் மிஸ்டேக், தப்பான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் ஆஃபீஸர் தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் அதுதான் வரும். ஏன்னா டேஷ் ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்ம்லேயே எழுதிக்கோங்க. ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளின் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு? ஹெல்த் ஆஃபீஸர்ஸ்க்கு. புரிஞ்சுக்கிறீங்களா? கரெக்டா வந்து புரிஞ்சு படிக்கணும். அது வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. டேஷ் இஸ் மெயின்டைன்ட் பை த போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்றது ஹெல்த்தா? கிடையாது. ஃபாரஸ்டா? இல்ல. லா அண்ட் ஆர்டர். ஒரு மாவட்டத்தினுடைய அல்ல ஒரு பிளேஸினுடைய ஒரு நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரமைப்பு வந்து கண்டிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இல்லையா? ஸோ லா அண்ட் ஆர்டர் இஸ் மெயின்டைன்ட் பை த போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே. Dash ensures the proper functioning of educational department in a district. இதுல உங்களுக்கு ஈஸியா சொல்ல முடியும். ஒவ்வொரு இதுல இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு வந்தாலே அதுல ஹாஸ்பிட்டல்னு வந்தாலே போலீஸும் கிடையாது, டிரைவர்ஸும் கிடையாது, ஹெல்த் தான். அப்படியே உங்களுக்கு ரிலேட் பண்ணி படிக்கலாம். போலீஸ்னு வந்தாலே லா அண்ட் ஆர்டர், ஹெல்த்தும் போலீஸ் வந்து பார்க்குறது. ஹெல்த் பார்க்கக்கூடியது மெடிக்கல் அல்லது ஹெல்த் அண்ட் சானிடேஷன் டிபார்ட்மெண்ட் தான். ஃபாரஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சம்மந்தப்படுத்தி எதுன்னு நீங்க சும்மா அந்த ஆப்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றும் புரிஞ்சு படிச்சா தெரியும். புரியாம சும்மா வந்து பை ஹார்ட் பண்ணி
காணா பாடம் படிச்சு வச்சீங்கன்னா இது புரியாது. அதை ரிலேட் பண்ணி படிக்கணும்னா அந்த கொஸ்டின்லே ஆன்சர் இருக்கும். இங்கே எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் வராது, ஹெல்த் ஆஃபீஸரும் வராது. கரெக்டான ஆப்ஷன் என்ன? சிஇஓ, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டை ஃபார்சி பண்ணக்கூடியது யாரு? அதோட ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங், ஒரு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுடைய கரெக்டான ஒரு ஃபங்க்ஷனிங்க்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அந்த மாவட்டத்தில்? சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், சிஇஓ. ஓகே, தென் டேஷ் advises on sanitation of the district. ஒரு மாவட்டத்தினுடைய சானிடேஷன், சுத்தம் சுகாதாரம் பற்றி யார் அட்வைஸ் பண்ணுவாங்க? ஹெல்த் ஆஃபீஸர். யாரு? ஹெல்த் ஆஃபீஸர். ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் கிடையாது, ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான். ரெவென்யூ ஆஃபீஸர் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை தான். ஸோ ஹெல்த் ஆஃபீஸர் சானிடேஷன்னே வந்தாச்சு, சுத்த சுகாதாரம். அப்போ யார் வரும்? ஹெல்த் ஆஃபீஸர். ஸோ அதை பற்றி கொஸ்டின்லே நமக்கு இருக்கு. ஸோ ஈஸி டு ஸ்டடி. இனி Roman number 2ல true or false? District collectors are appointed through exams conducted by UPSC. True. UPSC, Union Public Service Commission நடத்தக்கூடிய IAS எக்ஸாம்ஸ் எழுதிதான் கலெக்டர்ஸ் வந்து தேர்வாகிறாங்க, தேர்ச்சி பெறாங்க. அதில் இருந்து தேர்ச்சி பெற்றவங்களை தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸாக போடுறாங்க. யூபிஎஸ்சி வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ் அவங்க தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகுறாங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் போடுவாங்க. ஸோ அப்படிதான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அப்பாயிண்ட் செய்யப்படுறாங்க. ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ ட்ரூ, ஆன்சர் இஸ் ட்ரூ. தென் டீச்சர் கிவ்ஸ் ஆர்டர் to make sure different policies reach people in the district. அப்படியா? ஒரு மாவட்டத்தில் வந்து டீச்சர், ஒரு ஆசிரியையா வந்து எல்லாமே ஆசிரியர்களா வந்து எல்லாமே டிசைட் பண்றது, ஒரு கவர்மெண்டோட கொள்கைகளை, அரசாங்கத்தினோட கொள்கைகளை மக்களிடத்துல கொண்டு சேர்க்க, பாலிசிஸை கொண்டு சேர்க்கிறது டீச்சரா? இல்லை. யாரோட டியூட்டி அது? இப்பதான் படிச்சோம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட டியூட்டி. அது டீச்சரோட டியூட்டியும் இல்லை, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸோட டியூட்டியும் இல்லை, அது ஹெல்த் ஆஃபீஸரோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ யாரோட டியூட்டியும் இல்லை. தட் இஸ் த டியூட்டி ஆஃப் district collector to ensure that the government's policies, different policies, reach the people. So it is the duty of a district collector, not the duty of teacher. Adanala in the statement false. Okay, then chief educational officer takes care of the educational department. Yes, of course. இப்போதான் நம்ம படிச்சோம், ஒரு மாவட்டத்தினுடைய கல்வித்துறையை வந்து, கல்வித்துறையோட ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் வந்து பார்த்துக்கிறது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஇஓ, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், முதன்மை கல்வி அதிகாரி, அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ அது ட்ரூ. தென் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். அப்படியா? இல்லை. இப்போதான் நம்ம படித்தோம் fill in the blanksல. ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு மாவட்டத்தில் இயங்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா? கரெக்டாக எல்லா ஸ்டாஃப்ஸும் கரெக்டாக வந்து எல்லா இன்பேஷண்ட்ஸையும் அட்டென்ட் பண்ணியிருக்காங்களா? அவுட் பேஷண்ட்ஸை எல்லாருமே கரெக்டாக கவனிக்கிறாங்களா? அப்படின்னு சரியாக அதை நடத்தி கொண்டு செல்பவர்கள் யார்? ஹெல்த் ஆஃபீஸர்ஸ், நாட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகே, ஸோ அது ஃபால்ஸ். ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ். Forest officer takes care of the forest department. Yes, of course. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய DFO, district forest officer, takes care of the forest department. ஒரு வன அதிகாரி, அல்ல வன வகுப்பு அதிகாரி or வன அதிகாரி வந்து அந்த மாவட்டத்தினுடைய வனத்துறையை பார்த்துப்பாங்க இல்லையா? டேக் கேர் பண்ணிப்பாங்க. சரி. ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ. ஓகே,
சரி, அது கரெக்டா எல்லாரும் புரிஞ்சு காணாம படிச்சு வைக்காதீங்க. எக்ஸாமுக்கு இதே மாதிரி கேட்டா வந்து அட்டென்ட் பண்ண முடியாது. காணாம படிக்க கூடாது, புரிஞ்சுதான் படிக்கணும். சரி, இனி நல்ல மாதிரி உங்க ஒன் வேர்ட் போர்ஷன்ஸை அட்டென்ட் பண்ணுங்க. புக்கில் எதுவுமே மார்க் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டு நோன்னு நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, பார்ட் 1 வீடியோவில் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் டேக்ஸ் கேர் ஆஃப் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட். அது கேட்டால் இப்படி ஒன் வேர்டு கேட்டால் எழுதி தெரியணும். டேஷ் டேக்ஸ் கேர் ஆஃப் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கேட்டால் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர். இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்க்கு இதே மாதிரி கேட்டால் எழுதி தெரியணும். சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் டேக்ஸ் கேர் ஆஃப் டேஷ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ்னு வந்தாச்சு. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல அந்த ஒவ்வொரு பேர்லேயே இருக்கு. ஒன்று கொடுத்தா இன்னொன்று நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் டிஎம்ஓன்னு கொடுத்தாலே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எழுதிடலாம். அதே மாதிரி இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலே ஈஸியாக சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ்னு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் SUPERINTENDENT. சூப்பரிண்டென்டென்ட் 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 சூப்பரிண்டென்டென்ட். நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. SUPER சூப்பர், IENT இன்ட், IEN இல்ல சாரி, SUPER சூப்பர், IN இன், TEN ten, DENT dent, superintendent. Okay, of police takes care of police department. அதே மாதிரி district forest officer takes care of forest department. So இதுல forest department சொன்னா district forest officer உங்களுக்கு எழுத முடியும். இல்ல district forest officer சொன்னாலே dash department கேட்டா forest department எழுத தெரியும். ஸோ மேட்ச் வந்தாலோ இல்ல ஃபிலிப்ஸ் வந்தாலோ இல்ல சூஸ் வராது, மேட்ச் ஆர் ஃபிலிப்ஸ் வந்தா அதே மாதிரி எழுத தெரியணும். ஓகே, ஸோ இந்த டூ நோ பார்ட் உங்க புக்கில் அந்த அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணி எழுதி கம்யூனிகேட் பண்ணி கொடுக்கல உங்களுக்கு. நான் உங்களுக்கு கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்ட் 1 வீடியோ. அண்ட் மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டீங்கன்னு நம்புகிறேன். பார்த்த எல்லா பிள்ளைங்களும் நோட் புக்கில் எழுதி எடுத்து இதை படித்து வச்சுக்கோங்க. இதுதான் ஒன் மார்க்குக்கு வரும். இது 1 மார்க்குக்கு வரும். இன்னைக்கு நம்ம பார்த்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போர்ஷன் வரும், இவாலுவேஷன் பார்ட் வரும். இவ்வளவுதான் 1 மார்க்குக்கு. வேற புக்கில் இருந்து எதுவும் மார்க் பண்ணி படிக்க வேண்டாம். இவ்வளோ நீங்கள் படித்தாலே போதும். சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டேக்ஸ் கேர் ஆஃப் டேஷ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க? எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட். இல்லது டேஷ் டேக்ஸ் கேர் ஆஃப் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கேட்டால் என்ன எழுதணும்? சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் டேக்ஸ் கேர் ஆஃப் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட். இப்படி ஒன்று கேட்டாலே இன்னொன்று எழுத தெரியும். ஸோ மேட்ச் எல்லாம் வந்தாலும் இல்லை ஃபிலிப்ஸ் வந்தாலும் ஈஸியாக உங்களால் எழுத முடியும். ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் டேக்ஸ் கேர் ஆஃப், நல்லா பாருங்க, RDO. இட்ஸ் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் டேக்ஸ் கேர் ஆஃப் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். வருவாய் துறை, வருவாய் பிரிவு அதிகாரி, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் டேக்ஸ் கேர் ஆஃப் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஒன்று நீங்கள் இப்போ இது ஒன்று படித்து வச்சாலே எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எழுத முடியும். இல்லை டிபார்ட்மெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஆஃபீஸரோட டெசிக்னேஷனை கரெக்டாக எழுத முடியும். ஓகே, பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சு இதை படிக்க வைங்க. இனி கொஸ்டின் ஆன்சர். அப்போ இனி 1 மார்க்ஸ் எதெல்லாம் படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்? 1 மார்க்ஸ் எதெல்லாம்? இது படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 105ல இருக்கக்கூடிய இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அடுத்தது மீதி என்ன படிக்கணும்? இவாலுவேஷன் பார்ட்ல இருக்கக்கூடிய இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே அப்படியே இருக்கக்கூடிய ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அது அப்படியே படிச்சுக்கோங்க. அது போக இந்த டூ நோ போர்ஷன் இதெல்லாம் படிக்கணும். இதில் ABCDE அப்படின்னு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கு, அது எல்லாமே படிச்சிடணும். ஓகே, அவ்வளோ நோட் புக்கில் எழுதி எடுத்திருப்பீங்க. இவாலுவேஷன் பார்ட்டில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃப்ரம் பேஜ் 106 ப்ளஸ் 105ல இருக்கிற ஆக்டிவிட்டியில் இருக்கிற ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அது போக யூ ஹாவ் டு
study this to know part. To know district administrationல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் எது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவ்வளவுதான். இனி question answers just 5 question answers தான். Answer the following. பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். Who is the administrative head of the district? உங்களுக்கு தெரியும், district collector is the administrative head of the district. யாரு? மாவட்ட ஆட்சியர் is the administrative head of the district. ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாக தலைமை அதிகாரி. Okay, சரி. Next, how are the district collectors selected? Very important question. IAS officers are recruited by Union U, Public P, Service S, Commission C. Union Public Service Commission. So, UPSC நடத்தக்கூடிய exams, கண்டக்ட் பண்ணக்கூடிய ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் தேர்ச்சி பெறக்கூடியவங்க தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் recruited spelling RECRUITED, recruited by Union Public Service Commission. These IAS officers are appointed as district collectors. Very important question. Next, name any 3 departments of the district. இதே மாதிரி name any 5 departments னு கேட்டாலும் எழுத தெரியணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு? மொத்தத்தில் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அப்புறம் என்ன, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்படி நிறைய நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது எனி 4 ஆர் எனி 5 அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக எழுத தெரியும் இல்லையா? ஸோ அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ், எவ்வளோ டிபார்ட்மெண்ட் நம்ம படித்தோம் இந்த 2 நோலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அடுத்தது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அடுத்தது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அடுத்தது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அடுத்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அடுத்த ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. பெருசாக நமக்கு இல்லை, ஆனால் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் பற்றியெல்லாம் நிறைய இருக்கு நம்ம புக்கில். ஸோ அதுவும் நீங்கள் எழுதி வைக்கலாம். ஹெல்த் அண்ட் சானிடேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எப்படி வேணால் எழுதலாம். ஓகே தானே? ஸோ அந்த தேர்டு கொஷின், நேம் எனி 3 டிபார்ட்மெண்ட்ஸ்னு இல்லை, 4ன்னு கேட்டாலோ 5ன்னு கேட்டாலோ எழுத தெரியணும். சரிதானே? ஓகே. இனி 4th கொஷின், பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுங்க. Who maintains law and order in the district? Very important question. Law and order is maintained in the district with the assistance from entire police force. And the entire police force, ஒரு முழுமையான அந்த போலீஸ் படை, காவல் படையும் ஒரு நாட்டினுடைய இல்லை ஒரு பிளேஸினுடைய லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு சீரமைப்பு வந்து கண்டிப்பாக அதை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய என்டையர் ஒர்க் வந்து போலீஸ் ஃபோர்ஸோடது, முழுமையான அந்த காவல் படையோனோடது. ஸோ வித் த அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ். Write about the health officer. Very important question. Health officer is responsible to take care of government hospitals and advises on health and sanitation of the district. இது உங்க புக்ல ஒரு 4-5 லைன்ஸா கொடுத்திருக்கு. டீச்சர் ஜஸ்ட் ஒரு 3 லைனா கன்வெர்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இயங்கக்கூடிய இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ அரசு மருத்துவமனைகளுடைய கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கணும். அண்ட் அவங்க அது மட்டும் இல்லை, ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய ஹெல்த், ஆரோக்கியம் மற்றும் சானிடேஷன்னா என்ன, சுகாதாரம், அந்த சுத்தம், சுகாதாரம், ஆரோக்கியம் பற்றின அட்வைசஸ், அந்த அட்வைசஸை வந்து கொடுக்கறதுக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. ஓகே, ஹெல்த் ஆஃபீஸர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு டேக் கேர் ஆஃப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அட்வைசஸ் ஆன் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே, தட்ஸ் இட். 5 question answers. அந்த இவாலுவேஷன் பார்ட்டை கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க பசங்களா. பாருங்க எது படிக்கணும்னு பாருங்க. 1 மார்க்குக்கு இது படிச்சுக்கோங்க, பேஜ் 105. ஃபைனலி ஒன்ஸ் மோர் ஐ எம் சேயிங், பேஜ் 105 படிச்சுக்கோங்க. அண்ட் பேஜ் 106, பேஜ் 106 தானே, தட் இஸ், ப்ளீஸ் வெயிட், ஐல் செக்.
evaluation part அது complete yes page 106ல இருக்கக்கூடிய அந்த entire choose the correct answer படிச்சுக்கோங்க plus இந்த true or false பார்த்துக்கோங்க நல்ல மாதிரி அதே மாதிரி ஒன் வேர்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்கு வேற புக்ல ஒன்னும் நீங்க மார்க் பண்ணி படிக்க வேண்டாம் இந்த 2 no facts இந்த A B C D E இந்த 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் உங்க நோட் புக்ல எழுதி இதோட நோட்ஸ் தனியா டீச்சர் பார்ட் 1ல உங்களோட டீச்சர் தனியா போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க அதை பார்த்து எழுதி வச்சவங்க வெரி குட் பார்த்து எழுதி வைக்கலன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்து எழுதி வச்சு படிச்சு வச்சுக்கோங்க அது கண்டிப்பா 1 மார்க் கேட்கும் சரியா சரி அதே மாதிரி இந்த 5 கொஸ்டின் ஆன்சர்ஸும் ப்ராப்பரா படிச்சுக்கோங்க கொஸ்டின் ஆன்சர் 5 தான் அதுல மெயின் கொஸ்டின்ஸ் என்னென்னு உங்களுக்கே தெரியும் அடுத்தது இது வந்து என்ன 1 மார்க்ல அந்த இவாலுவேஷன் ஃபுல்லா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்புறம் அந்த 2 no facts 2 noல நான் கொடுத்திருந்த தனி அடிஷனல் நோட்ஸ் அது மட்டும் நீங்க எழுதி வச்சு படிச்சு எக்ஸாம் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாம சின்ன பிள்ளைங்க இல்ல நீங்க you grown up next year you are getting promoted to the next class 4th standard so ப்ராப்பரா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து படிச்சு எக்ஸாம் எழுதுங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் யூனிட் ப்ராப்பர்லி அண்ட் ஸ்டடி ஒன்லி தென் அப்போ மட்டும்தான் இந்த யூனிட் ரொம்ப கஷ்டம் ஆனா அப்ரோச் பண்ணி படிச்சா வெரி ஈஸி ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க ஐயோ கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க படிச்சு அப்ரோச் பண்ணி படிச்சா எல்லாமே ஈஸி தான் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுத்துருக்கிறதும் கொஸ்டின் ஆன்சர்ஸும் 5 கொஸ்டின் ஆன்சர்ஸும் நல்ல மாதிரி உங்க நோட் புக்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதி எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க சோஷியல் டெஸ்ட் வந்து 22nd April நெக்ஸ்ட் Thursday டைமிங் 10 AM to 12 PM எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்ளீட்டா கம்பல்சரியா கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதி இருக்கணும் ஆன்சர் ஷீட்ஸ் உங்க டீச்சரோட வாட்ஸ்அப் நம்பர் சோஷியல் டீச்சர் சுஜா மிஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க அதே மாதிரி கரெக்டான நேம்ஸும் கொஸ்டின் நம்பர்ஸும் எல்லாம் இண்டிகேட் பண்ணி உங்களோட ஆன்சர் ஷீட்ஸை அனுப்பணும் ரஃபா சும்மா எப்படியாவது எழுதி வைக்கிறது ஸ்கிரிபிள் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது ரைட் நீட்லி அண்ட் லெஜிபிளி வித்தின் த டைம் ஃப்ரேம் கண்டிப்பா 12 o'clockனா 10 to 12 10 to 12 அந்த ஒரு டைமிங்ல தான் you have to present your answer sheets very simple just 25 marks ஓட question answer உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்ச ஒரு ஃபார்மேட் தான் நல்ல மாதிரி இந்த எக்ஸாம் எழுதுங்க இந்த 3 யூனிட்ஸோட ஆவரேஜ் தான் உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஆகும் டேர்ம் 2ல ஸோ ப்ராப்பரா படிச்சு எல்லாரும் மிஸ் பண்ணாம இந்த எக்ஸாம் எழுதிடுங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம் தேங்க்யூ ஸோ மச்